உடைஞ்ச மனசை ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒட்ட வச்ச மனசு எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா? ஜப்பான்ல கின்சுகின்னு ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கு. இதுல உடைஞ்ச பொருள் கோல்ட வச்சு ஒட்டி ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்படி கோல்டு யூஸ் பண்ணதுனால உடைஞ்சு போன அந்த பொருளோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஒரு உடைஞ்சு போன பொருளுக்கு கோல்டுனால அதோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி உங்களோட உடைஞ்சு போன மனசுக்கும் அதுக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மெச்சூரிட்டி அண்ட் ரியலைசேஷன்ஸ் தான் ஆக்சுவல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்க உடைஞ்ச மனசை ஒட்ட வைக்கிற கோல்டு தான் இப்போ கிடைக்கிற ரியலைசேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹார்ட் பிரேக்னால தான் உங்க லைஃபோட வேல்யூ ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால உடைஞ்சு போயிட்டா வேஸ்ட், வீக்னு நினைக்காம இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆக போறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபேஸ்ல கிடைக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங்கை யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்களே பெட்டர் பண்ணுங்க. இது எப்படின்னா, இருக்கிற பழைய வீடை இடிச்சிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கான வீடு கட்டுற மாதிரி தான். இது ரீசெண்டா லே ஆஃப் ஆகி பாதிக்கப்படுற உங்க ஃப்ரெண்டோ இல்ல ஹார்ட் பிரேக்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கோ அமுச்சு விட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க.